இது பாரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் இப்படி. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் பேபி, நீ லைக் பேசாத பண்ணு. என்ன பாரு மூக்கோட செஞ்சு மூஞ்சும் உடஞ்சி தொங்குது. கமரு என்னதான் லவ்வாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான்ற மாதிரி நைய நையின்னு மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டே இருக்கிறது அவராலே பொறுத்துக்க முடியல. அதான் மூடிட்டு இருந்துட்டாரு. அப்புறம் பேசிக்கலாம், டைம் இருக்குது. தயவு செஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணு. பண்ணவே இல்லை நேற்றுலேருந்து. பாருவோட ஃபேன்ஸுக்கும் பிஆருக்கும் மட்டும்தாங்க பாரு உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தெரியும். நான் உண்மையிலே லவ் பண்ணுறது கேர் பண்ணுறதுலாம் கம்ரு தான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சொன்ன மாதிரி எதுக்கு அந்த வேலை செய்கிற பனிஷ்மெண்ட்டே பாரு ஒத்துக்கிட்டாங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கம்ரு ஃபஸ்ட்டு எல்லாரும் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஒத்துக்கிட்டாரு. சரி பாருக்கிட்ட போய் கேட்குறாரு, நம்ம ஒரு 3 நாள் பேசாமல் இருப்போம் பரவாயில்லன்னு. ஆனால் பாரு அதெல்லாம் முடியாது, நம்ம பேசுவோம் ஆனால் 2வது பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிப்போம், நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். இதை ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்கன்றதை இப்போ பார்ப்போம். ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. எல்லாரும் ஓவராக பேசினா திருவாய மூடுமான்னு சொல்லுவாங்க. இதுகிட்ட மட்டும் காவாய மூடுமான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால கொஞ்ச நேரம் கூட அதை திறக்காமல் இருக்க முடியாது. பின்ன திறக்காமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கே நாரிடும்ல. அப்போ அதை திறந்தா வெளியில் மற்றவங்கள நாரடிக்கும். அவ்வளோதான். சரி மேட்ருக்கு வரும். ஒரு வழியாக கம்ருட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்கல்ல. பண்ணிக்கிறோம் ஓகேவா? அப்போ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கட்டும். இந்த வேலையை சூஸ் பண்ணதில் பாருக்கு ஒரு உள்குத்து என்னென்னா, அதான் நாங்கள் 2 பேர், அதில் இவர் பாடி பில்டரு, அதனால் எல்லா வேலையும் இவர் தலையில் கட்டிடலான்றதாங்க அவங்க பிளான். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க செஞ்சிருப்பாங்க. அது ஏன்னா தனியாக நானும் செய்கிறேன்னு காட்டிட்டு அப்புறம் மீதி ஒர்க்கை ஃபுல்லாக இவன் தலையில் கட்டிடலாம். அதாங்க பிளான். இதில் அடிச்சுலாம் விடல. இப்போ அன்சீன் வீடியோஸ்லாம் காட்டுறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா பாருக்கு இவர் தான் கை காலெல்லாம் அமைக்கிட்டு இருப்பாரு. ஓ அப்போ பாரு அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. வேலை செஞ்சது இவர் தான். ஆனால் மசாஜ் மட்டும் அவங்களுக்கு. கமருக்கு ஏற்கனவே பேக் பெயின் பிரச்சனை இருக்குது. அது ஒரு அன்சீனில் அவரே சொல்லியிருக்காரு. அந்த பெயினோட ஃபுல்லாக பாத்திரம் கழுவுறது, டாஸ்கில் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் வலியோடு நிற்கிறது, சில நேரத்தில் நிற்க முடியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருவார், அப்படியே சாஞ்சி பாவமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் வீட்டு வேலை டாஸ்க் பண்ணுறது, கூட்டுறது, பெருக்கிறது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டில் அவர் தனியாக தான் பண்ணிகிட்டு இருப்பார். இதெல்லாம் அன்சீன் வீடியோஸ். இது அப்புறம் கிச்சனெல்லாம் நாங்கள் துடைக்க மாட்டோம், எப்பயாவது தான் துடைப்போம்னு சொல்லிட்டு நைட்டு மட்டும் தான் துடைப்போம்னு பாரு சொல்லியிருப்பாங்க. அந்த நைட்டு மட்டும் துடைக்கிறது யார்? ஃபுல்லாக கம்ரு தான். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கூட துணைக்கி கூட நின்றுக்க மாட்டாங்க. யாருக்கா ஏதாவது வேணா செஞ்சு கொடுக்குறது, அப்புறம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பெல்லாம் ஃபுல்லாக தனியாக துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாம் அவர் மட்டும் தாங்க பண்ணார். இப்போ சொல்லுங்கள், இவருக்கு உண்மையான லவ் இருக்குது, லவ்னு இவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் அது எந்த அளவையும் ஒத்துக்கல. செய்கிற அசிங்கத்தெல்லாம் ஃபிசிக்கலாக செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வுக்கு கீழேன்னு கதை விட்டுட்டு தெரியுது. இப்போ சொல்லுங்கள், இந்த மனுஷன் பாவமா இல்லையா? இவ்வளோ ஒர்க்குக்கும் இவ்வளோ டெடிகேஷன் நடுவில் அது டிசர்விங். பாவம் அந்த கம்ருக்கு இதெல்லாம் இப்போ தெரியாது, வெளியே போய் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் புரியும். இப்போ சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இந்த கம்ருவோட லவ் டெடிகேஷனுக்கு அந்த பாரு டிசர்விங்கா? இந்த மாதிரி அன்சீன் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.